கேளுங்கள். அது ராஜா யோசித்தார். ராஜா சொன்னார், எதுவாக இருந்தாலும் கேளுங்கள், தருகிறேன். எங்க சொல்றாரு? பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல சொல்றார், எது கேட்டாலும் தருகிறேன். உடனே குப்பமுத்து ஆசாரி சொன்னார், இன்றைக்கு ஒரு நாள் இந்த தேசத்தின் ராஜாவா நான் இருக்கணும்னார். கேட்டாரா? சின்ன மருது வாளை உருவினான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யாருக்கிட்ட கேட்கிற? எங்க ராஜா கிட்ட. என் அண்ணன் பெரிய மருது விடமா கேட்கிறாய்னு வாளை உருவினான். மேல இருக்க பெரிய மருது கீழே இறங்கினார். தந்தேன் என்னுடைய கிரீடத்தன் எடுத்து அவர் தலைமையில வச்சுட்டார். ஊர்ல இருக்கவங்களாம், அடப்பாவி, ஒரு தேரை செஞ்சு இன்னைக்கு நாட்டுக்கு ராஜாவாவே ஆயிட்டானே, இவன் ராஜாவா இருந்து நாம தேர் இழுக்கிறதா? ஒரு ஆசாரி மேல உட்கார்ந்து நாம தேர் இழுக்கிறதா? எப்படி இருக்கும் எல்லாருக்குமே? ஒரு ராஜா உட்காருவார் நினைச்சோம், இப்ப ஆசாரி உட்கார்றாங்க. தன் கையில் இருக்கிற செங்கோலை கொடுத்து விட்டார் ராஜா. கிரீடத்தை எடுத்து வச்சுட்டார், தன் கையில் இருக்கிற செங்கோலை கொடுத்தார். ஏறுங்க குப்பமுத்து ஆசாரி அவர்களே, இன்றைக்கு நீங்கள் தான் அரசர். சின்ன மருது அமைதியாருன்னு அடக்கிட்டு குப்பமுத்து ஆசாரிய தேர் மேல ஏற்றி உட்கார்ச்சு. குப்பமுத்து ஆசாரி தேர் மேல ஏறி உட்கார்ந்துட்டார். கம்பீரமாக அமர்ந்து விட்டார். இப்ப தேரை இழுக்கிறாங்க, தேர் நகருதுங்க. இப்ப தேர் என்ன பண்ணுது? நகருது. அப்படி தேர் நகர்ந்து வந்து அந்த எல்லையை தாண்டி இப்படி ஒரு திரும்ப, அந்த முக்கு திரும்பும் தெரியுங்களா, அந்த மாதிரி அப்படி திரும்பும் போது குப்பமுத்து ஆசாரி மேலிருந்து தவறி போய் கீழே விழுந்தார். சக்கரம் மேலே ஏறி கீழே இறங்கிடுச்சு. குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறார் குப்பமுத்து ஆசாரி. மன்னன் கூடவே நடந்து வந்து கொண்டிருந்த மன்னன் துடித்து போய் பெரிய மருது தூக்கி மடி மீது போட்டுக் கொண்டார். ஐயோ, குப்பமுத்து ஆசாரி பார்த்து அமர்ந்திருக்க கூடாதா? இப்படி தெரியாமல் கீழே விழுந்து குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறீர்களே, நான் எப்படி உங்களை காப்பாற்றுவேன்? கூப்பிடுங்கள் அரசு வைத்தியரை. உடனே குப்பமுத்து ஆசாரியை காப்பாற்றியாக வேண்டும். இந்த கலையை நான் போற்றியாக வேண்டும். இந்த கலையை காப்பாற்றியாக வேண்டும். அரசன் துடிக்கிறான். குப்பமுத்து ஆசாரி ஒரு